கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 149 சங்கீதம் 4 கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். 149 சங்கீதம் 4 கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். இங்கே ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க, கர்த்தர் நம்ம எல்லாரும் நேசிக்கிறார் சொல்லி. ஆமேன். நீங்கள் நினைக்கிறீங்கள, ஏசப்பா என்னை நேசிக்கல, அதனால தான் இந்த பிரச்சனை, ஏசப்பா என்னை விட்டு போயிட்டாரு, அதுதான் இந்த பிரச்சனை, ஏசப்பா என்னை நேசிக்காமல் இருக்காரு, அதுதான் எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு பதில் தரார். உங்களை அவர் நேசிக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆமேன். உங்கள் மேலே அவர் பிரியம் வைத்திருக்கிறாரா, உங்கள் மேலே அவர் அன்பு வைத்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? அதுவும் தம்முடைய ஜனம்னா யார்? ஏசப்பாவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருதயத்தில் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காய் வாழ்கிறீங்களே, உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, ஏசப்பா உங்கள் மேலே பிரியமாக இருக்கார் சொல்லி. நீங்கள் தானே யோசிக்கிறீங்க, நான் ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டேன் ஆனால் எனக்கு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்களே, ஒருவேளை ஏசப்பாக்கு என்ன பிடிக்கலையோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களே. இன்றைக்கி ஏசப்பா உங்களுக்கு பதில் தரார். உங்கள் மேலே அவர் பிரியம் வைத்திருக்கிறாராம். உங்களை அவர் ரொம்ப நேசிக்கிறார். எந்த அளவுக்குனா தன்னோட ஜீவனே தர அளவுக்கு நேசிக்கிறார். ஆமேன். உங்களுக்காக ஜீவனை கொடுத்தார், உங்களுக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அந்த ஏசப்பா தான் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை விட்டு போக மாட்டேன், உன்னோடு இருந்து பெரிய காரியங்களை செய்து உன்னை சாட்சியாக நிறுத்துவேன் வாக்கு கொடுக்குறார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, கர்த்தர் உங்கள் கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.